தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அண்மை செய்தி: பள்ளி கல்லூரிகளில் விஜய் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டதற்கு தாவேக் அரசு பதிலளிக்க வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. பள்ளி கல்லூரிகளில் விஜய் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது குறித்து தாவேக் அரசு பதிலளிக்க வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பள்ளி கல்லூரிகளில் விஜய் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது குறித்து தாவேக் அரசு பதிலளிக்க வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. பள்ளி கல்லூரிகளில் விஜய் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது குறித்து தாவேக் அரசு பதிலளிக்க வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. பள்ளி கல்லூரிகளில் விஜய் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது குறித்து தாவேக் அரசு பதிலளிக்க வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருப்பது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராம்ஜியிடம் கேட்கலாம். வணக்கம் ராம்ஜி, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. சென்னை மாநகராட்சி திமுக கவுன்சிலரும் வழக்கறிஞருமான கவி கணேசன் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் கடந்த 22ஆம் தேதி தாவேக் தலைவரின் பிறந்தநாளை ஒட்டி தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளிகளில் அந்த கட்சியினர் கட்சி கொடி சின்னங்கள் நிகழ்ச்சிகளை நடத்தியதாக கூறியுள்ளார். இந்த நிகழ்ச்சியின் போது மாணவர்களை தாவேக தலைவரும் பிறந்தநாள் பாடவும் கோஷம் எழுப்பவும் செய்துள்ளார்கள். திருவள்ளூர் மாவட்டத்தில் தாவேக தலைவர் முகத்தின் மடிவில் 3000 மாணவர்களை வெயிலில் அமர செய்துள்ளார்கள். மாணவர்களை அரசியல் கொண்டாட்டங்களும் பயன்படுத்துவது கல்வி நிறுவன நோக்கத்துக்கு விரோதமானதென அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி நிறுவனங்கள்ல அரசியல் மத சித்தாந்தம் தொடர்பான நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது என தமிழக அரசு ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. கல்வி நிறுவனங்கள்ல அரசு நிகழ்ச்சிகளும் தடை விதித்து அரசாணை கண்டிப்புடன் அமுல்படுத்த உத்தரவிட வேண்டும் எனும், அரசியல் கொண்டாட்டங்களை நடத்திய தொடர்பாக விரிவாக விசாரணை நடத்தி கல்வி நிறுவனங்கள்ல தலைமை பதவி வகிப்பவர்கள் ஊழியர்களை சஸ்பெண்ட் செய்யவும் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட வேண்டும் என்று கவி கணேசன் அந்த மனுவில் கோரிக்கை வைத்துள்ளார்கள். இந்த வழக்கு தலைமை நீதிபதி எஸ். தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி. அருமுருகன் அமர்வில் விசாரணை வந்த போது மனுதாரர் தரப்புல மூத்த வழக்கறிஞர் ரவீந்திரன் ஆஜராகி பள்ளிகளில் அரசியல் நிகழ்ச்சிகள் தடை விதிக்க விதிகள் கண்டிப்புடன் அமுல்படுத்த உத்தரவிட வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வாதங்கள் வைத்தார்கள். இதையடுத்து நீதிபதி இந்த மனுவுக்கு தமிழ்நாடு அரசு பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணை தள்ளிவிட்டிருந்தார். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராம்ஜி. பள்ளி கல்லூரிகளில் விஜய் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது குறித்து தாவேக் அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. பள்ளி கல்லூரிகளில் விஜய் பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் நடத்தியது தொடர்பாக விரிவான விசாரணை கோரி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கறிஞர் கவி கணேசன் தொடர்ந்த பொதுநல வழக்கில் தாவேக் அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. பள்ளி கல்லூரிகளில் விஜய் பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் நடத்தியது தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி எஸ். தர்மாதிகாரி நீதிபதி ஜி. அருள்முருகன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. பள்ளி கல்லூரிகளில் விஜய் பிறந்தநாள் கொண்டாட்டம் குறித்து தாவேக் அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.